இனிப்பு கஞ்சு. முன்னூறு காலத்துல தங்களுக்கு நிறுத்தாம செய்யற மந்திர பானைய ஜேன் அப்புறம் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. நகரத்துல ஒரு காலத்துல எல்லாருமே பசியில தவிச்சு போயிருந்தாங்க. இப்ப எல்லாருமே மாறி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அந்த எல்லா நன்றியுமே இந்த பானைக்கு தான் போய் சேரும். வாவ், இது காலியான மாதிரியே தெரியலையே. என்ன சொல்ல வந்தேன்னா, இத பாத்தியா? கொஞ்சம் கூட குறையவே இல்ல. இதுக்கப்புறம் இத சேர்க்கறதுக்கு எந்த பொருளுமே நம்ம கிட்ட இல்லையே. எல்லாமே மந்திரத்துல தான் இருக்கு. ஜேன், தயாரா இருக்கியா? சமைச்சு குடு பானையே, சமைச்சு குடு. ரெண்டு கிண்ணம் வேணும். இதோ வந்துருச்சு. உனக்கு கண்டிப்பா 3 வேணாமா? இதுல 5 ஸ்டார் மந்திர ஃபிளேவர் எல்லாம் இருக்கு. கேலரி 0 தான். ஏன்னா மந்திரத்தை நம்புறோம். ஜேன் அப்புறம் எல்லாதான் நகரத்துல இருக்கிற மக்களுக்கு பசியை தீர்க்கிறாங்க. அதாவது இவங்க தான் இந்த ஊருக்கு சாப்பாட்டு கஞ்சி கொடுக்கறாங்க. போதும் எல்லாத்தையும் கணக்கு பண்றத நிறுத்து. நான் சும்மா டெஸ்ட் தான் பண்ணிட்டு இருந்தேன். என்னாச்சு? இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. பானையே, ஹலோ, யாராவது இருக்கீங்களா? சொல்லுங்க. சமைச்சு குடு பானையே, சமைச்சு குடு. சமைக்க தானே சொன்னோம், உன்னை தூங்க சொல்லலையே. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? என்ன கஞ்சி இல்லையா? காலி ஆயிடுச்சா? சரி, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. நம்ம சில விஷயத்தை அனுபவிச்சு தானே ஆகணும். அது ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளால இருக்கும். ஜேன், இது ஒரு மந்திர பானை. நீ சொல்ற அளவுக்கு எந்த பிரச்சனையும் இதுல வராது. பல வருஷத்துல முதல் முறையா இந்த மந்திர சாப்பாட்டு கஞ்சி கொடுக்கிற பானை அமைதியாயிடுச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த நகரத்துல இருக்கிற மக்கள் இது மூலமா தான் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இது மிகப்பெரிய பிரச்சனை தான். நீ அப்படி பண்றத நிறுத்து. அது ஒன்னும் பூனை கிடையாது. ஏதாவது மாறுதான்னு பார்த்த. இதுகிட்ட நீ ஏதாவது ஓவரா பேசிட்டியோ? இது ஒரு மந்திர பானை, குழந்தை கிடையாது. நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு தெரிஞ்சு அது ஏதோ நம்ம கிட்ட சொல்ல வருது. ஒருவேளை நம்மள மன்னிப்பு கேட்க சொல்லுதோ? அப்படியா? பானையே, நான் உன்கிட்ட அப்படி பேசினதுக்கு என்ன மன்னிச்சிரு. தயவு செஞ்சு சமைச்சு கொடு. நான் ஏற்கனவே அவகிட்ட அப்படி இருக்க கூடாதுன்னு சொன்னேன். யாரோட உதவியாவது வேணும். நிஜமாவே மந்திர உதவி வேணும். அதுக்கப்புறம் அந்த மந்திர பானைய மாட்டி தொங்க விட்டுட்டு அந்த 2 சகோதரிகளும் பதில தேடி வெளியே போனாங்க. ஆனா இதுக்கு பதில தேடி அவங்க 2 பேரும் எங்க போயிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. எனக்கு தெரிஞ்சு அவங்க அந்த மந்திர காட்டுக்கு தான் போறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கதான் எல்லாமே மந்திரங்களாவும் கொஞ்சம் குறும்புத்தனமான விஷயங்களும் கிடைக்கும். நீங்க 2 பேரும் தான் அந்த பிரபலமான சகோதரிகளா? ஏதாவது உதவி கேட்டு வந்திருக்கீங்களா என்ன? நாங்க யாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த சகோதரிகளுக்கு இவங்க யாருன்னே தெரியாது. ஒருவேளை அந்த மந்திர பானையை கொடுத்த மந்திரவாதியே இவங்களாதான் இருக்குமோன்னு யோசிச்சாங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான் உங்களோட ஃபேன். ஆனா இன்னைக்கு உங்க 2 பேருக்கும் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, எங்க பானை அது வேலை செய்யவே இல்ல. எல்லா வழியிலயும் முயற்சி செஞ்சிட்டோம். அப்படியா? அந்த பானை இன்னும் உடைஞ்சு போகலையே. அது ஏங்கிக்கிட்டு இருக்கு. ஏங்குதா? எதுக்காக? விடுமுறைக்காகவா? இதுக்காக தான் ஏங்குது. இது ஒரு தங்க தானியம். இது இல்லாம அந்த பானையால சமைச்சு தரவே முடியாது. ஓ, அப்படியா? எங்களுக்கு அது கிடைக்குமா? ஓ, இல்ல, இது வெறும் புரோட்டோடைப் தான். நீங்க தான் அதை கண்டுபிடிச்சாகணும். கண்டிப்பா அதை கண்டுபிடிக்கிறோம். ஒருவேளை அது கண்டே பிடிக்க முடியாத இடத்துல மறைஞ்சிருந்தா என்ன செய்யறது? அவ்வளோ கஷ்டம் இல்ல செல்லம். ஆனா ஆபத்து இருக்கு. இந்த தங்க தானியம் இந்த காட்டோட மைய பகுதியில தான் இருக்கு. ஆனா நீங்க 2 பேரும் ஜாக்கிரதையா இருக்கணும். உள்ள ஆபத்து நிறைய இருக்கு. ஆனா உங்க 2 பேருக்கும் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன். ஹுரே!
நீங்க சொல்ற அளவுக்கு இந்த இடம் பயம் மாதிரி எனக்கு தோணல. ஹே, ஒரு நிமிஷம். உங்களுக்கு நாங்க ஏதாவது பணம் கொடுக்கணுமா? அது சரி, நம்ம வந்த வேலையை நம்ம செய்ய ஆரம்பிக்கலாமா? அட்வென்ச்சர் டைம். நாம தங்க தானியத்தை கண்டுபிடிச்சு மந்திர பானையை காப்பாத்துவோம். அதுக்கப்புறம் 2 சகோதரிகளும் இரவும் பகலும் பார்க்காம 2 பேரும் காட்டுக்குள்ள நடந்து போயிட்டே இருந்தாங்க. ஒருத்தர் தன்னம்பிக்கையோட இருந்தாங்க, இன்னொருத்தர் அது நிறைய கேள்விகளோடவும் கவனத்தோடவும் இருந்தாங்க. நிறுத்து எல்லா. எதுக்காக இப்ப அந்த மஷ்ரூமை குத்திக்கிட்டு இருக்க நீ? அப்படி ஏதாவது பண்ணிட்டே இருந்தனா நம்மள ஏதாவது மாத்திர போகுது. உன்னை அதை தவளையா மாத்த கூட வாய்ப்பு இருக்கு. பயப்படாத ஜேன், இது வெறும் காளான் தான். அப்படி என்ன பண்ணிட போகுது? என்ன ஸ்பார்க்கிள்ஸா? ஓகே, இந்த மேப்பு படி நாம இந்த ஓடைய தாண்டி ஆகணும். ஸ்மைலி ஃபேஸோட இருக்க அந்த பெரிய மரத்துல இருக்க லெஃப்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் அங்க பாரு, அங்க ஒரு கிளி பேசுது. ஓகே எல்லா, அடுத்த தடவை நீ டீ குடிக்கிற அணில கூட பாப்பேன்னு நினைக்கிறேன். டீ குடிக்கிற அணிலெல்லாம் ரொம்ப ஓவரா தெரியலையா உங்களுக்கு? இங்க நீங்க பேசுற கிளிகளோட அறிவுகளை தான் நல்லா கவனிச்சு பார்க்கணும் டார்லிங். சொன்னல. என்ன? எப்படி? அறிவாளிகளை திடீர்னு பார்த்தா பேச்சு வராதாமா. கவலைப்படாதீங்க, எப்பவுமே என்ன பார்த்து இப்படித்தான் பண்ணுவாங்க. தங்க தானியத்தை எங்க கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு தெரியுமா? காட்டுக்குள்ள ஒரு கிசு பேசுற இடம் இருக்கு, அங்கதான் இருக்கும். அங்க புதிர்கள் இருக்கும், அப்புறம் கோபக்கார மரம் ஒண்ணு இருக்கும். ஆனா நீங்க என்னோட புதிருக்கான பதில சொன்னாதான் நீங்க அங்க போகவே முடியும் டார்லிங். நல்லது, ரிடிலா கண்டிப்பா சொல்றேன். நான் சொல்றத நல்லா கவனிங்க. எனக்கு உயிரே இல்ல, ஆனா என்னால சாக முடியும். நான் மூச்சு விட மாட்டேன், ஆனா நான் உங்களுக்கு சைகை காட்டுவேன். அப்ப நான் யாரு? உயிர் இல்ல, ஆனா சாக முடியும். மூச்சு விட முடியாது, ஆனா சைகை காட்ட வைக்கும். ஓ, மெழுகுவத்தி தானே? சரியா சொன்னீங்க. அடடா, எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கே. நல்ல விஷயம்தான். அப்படின்னா உங்களுக்கு நான் ஒரு ஹிண்ட் தரேன். நீல வெளிச்சம் இருக்கிற பூக்களை நீங்க தொடர்ந்து போங்க, அது உங்களை அந்த இடத்துக்கு வழி நடத்திட்டு போகும். என்னோட அழகான கதாநாயகிகளுக்கு குட் லக். அங்க குறும்புத்தனமான குட்டைகள்லாம் இருக்கும், பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க. குறும்புத்தனமான குட்டைகளா? கேட்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. முட்டாள்தனமா இருக்கு. என்னது அது? ஏதோ ஒண்ணு நம்மள பின்தொடருது. ஓ, அத நீ பாத்தியா? அழகா இருக்கு. இங்க இருந்து கிளம்பலாமா? இரு, என்னது மேப்பா? நம்ம தொலைஞ்சிட்டோன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. சரி சரி நிறுத்து, நம்ம ஒன்னும் தொலைஞ்சு போகல. ரொம்ப நன்றி குட்டி பையா. ஜேனை விட நீதான் எனக்கு உதவி பண்ணிருக்க. ரொம்ப காமெடி பண்ணாத. நீ அதை கேட்டியா? தயவு செஞ்சு இன்னொரு பேசுற மிருகம் வந்துருச்சுன்னு என்கிட்ட சொல்லாத. இன்னைக்கு உன்னோட கதை போதும். போதும், நிறுத்துங்க பயணிகளா. நீங்க கிளிம்மர் க்ரோவ்ல வந்துட்டீங்க. இத தாண்டி யாருமே டான்ஸ் ஆடாம போக முடியாது. ஆடணும் நான் சொன்னீங்க? ஜாலி. எனக்கு இந்த காடு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது எப்படி உனக்கு பிடிக்காம போகும்? கட்டுப்பாடுகள்லாம் ரொம்ப சிம்பிள். எங்க கூட ஆடினா போதும். அப்படி ஆடினா உங்களை விட்டுடுறோம், சரியா? ஒருவேளை தோத்து போயிட்டீங்கன்னா அப்புறம் அது உங்க ஷூ பேசிக்கிட்டே இருக்கும் காலம் பூரா. இது ரொம்ப மோசம். ஜேன், நீ ஆடி நான் பார்த்திருக்கேன். நம்ப காலி. என்ன சொன்ன? என்னோட டான்ஸ் எப்படி இருக்கும்னு உனக்கு நான் காமிக்கிறேன், இரு. சரி சரி, நீங்க சொல்றபடியே நாங்க ஆடி முடிக்கிறோம்.
நல்லா ஆடுவேன்னு சொன்ன, வா ஆடி காட்டுறேன். என்ன என்ன இதெல்லாம்? இதுக்கு பேருதான் ரோபோட் சிக்கன் டான்ஸ். அப்படியா? சூப்பர், நீ ஜெயிச்சிட்ட. இங்க இருந்து நீ போலாம். நான் தான் சூப்பரா ஆடுவேன்னு சொன்னேன்ல. நீ ஆடினத பார்த்த ஒன்னும் அவங்க போ சொல்லல. அது சரி, இந்த இடத்துக்கு யாரோ வந்திருக்காங்க போல. 2 சாகசக்காரங்க டான்ஸ் ஆடி ரொம்ப சோர்வா இருக்காங்க. அவங்களுக்கு நான் விளையாட ஒரு கேம் வச்சிருக்கேன். ஓ, யார் பாது? இன்னொரு சவாலா? என்னவா இருக்கும்? ஏதாவது புதிருக்கு பதில் சொல்லணுமா? அது இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் நான் கிடையாது, நான் வேற மாதிரி. எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு. அட, பேசுற நரி கூடலாம் பேசிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா, கேள்விதானே, கேளு. இங்கிலீஷ்ல தேவதை கதைகள்ல 3 கதையில என்ன நீங்க பார்த்திருப்பீங்க. அதோட பேர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். அதுக்கு உங்களுக்கு 10 வினாடிகள் தான் கொடுக்க முடியும். ஓ, எனக்கு தெரியும், எனக்கு நல்லாவே தெரியும். 1, அறிவாளியான எருமை. அறிவாளியா இருக்கீங்களே. இன்னும் 2 இருக்கு, சீக்கிரம் சொல்லுங்க. நேரம் போய்கிட்டே இருக்கு லேடிஸ். சீக்கிரம் ஜேன். என்னது அது? நீலநரி. இன்னும் 1, இளவரசியும் அப்புறம் இளவரசியும் நானும். சரியா சொன்ன, அதேதான். இளவரசியும் நானும். இளவரசியும் மிருகங்களும். ரொம்ப சந்தோஷம். இது நீங்க கரெக்டா சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்ல, நான் ரொம்பவே பிரபலமானவன் தெரியுமா? உங்களுக்கு என்னோட ஆட்டோகிராஃப் வேணுமா? பரவாயில்ல, இருக்கட்டும். அடுத்த க்ளூ மட்டும் கொடுத்தா போதும். அடுத்த க்ளூ உங்களுக்கு ஏற்கனவே கிடைச்சிருச்சு. மேல் நோக்கி போற நதியை பின்தொடருங்க. அங்கதான் நீங்க 2 பேரும் தேடி வந்த இடம் இருக்கு. ஆனா பத்திரமா இருங்க, அங்க உருன்னு இருக்கிற மரம் இருக்கு. ஏன் ஒவ்வொரு வாட்டியும் இந்த காட்டுக்குள்ள ஏதாவது ஒரு மிருகம் வந்துருது? ஒண்ணு புதிர் போடுது, இல்லனா கேள்வியா கேக்குது. ஆமா, உன்ன மாதிரி ஒரு ஆளை அதுங்களும் பார்க்கணும் இல்ல, அதான் கேக்குது. புதுசா ஏதாவது வந்து ஆடு பாடுன்னு சொல்றதுக்குள்ள நாம இங்க இருந்து கிளம்பி போயிடலாம். சவால்களோடவும் கையில க்ளூஸோடவும் அவங்க அந்த காட்டுக்குள்ள போனாங்க. அந்த மந்திர காட்டுக்குள்ள 2 பேரும் ஆழமா நுழைஞ்சு உள்ள போனாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் தான் தெரியும். அவங்க பயணத்திலேயே ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அந்த உருன்னு இருக்கிற மரம் அதுதான் அவங்களுக்காக காத்துட்டு இருந்துச்சு. யாருக்கு இங்க வந்து என்ன தொந்தரவு பண்ண தைரியம் வந்தது? இது ஒரு மரம், பெட் டைமோட. நீ சரியாதான் சொல்ற. என்னவா இருக்கும்? அந்த அற்புதமான மரங்கள், மிருகங்கள்லாம் எங்க கண்டுபிடிக்கிறது? அது நீங்க தானா? தங்க தானியத்தோட கார்டியனே நான் தான். அறிவாளியாவும் பணிவாவும் தைரியமா இருந்தா மட்டும்தான் அது கிடைக்கும். இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கா? ஓ, எங்ககிட்ட 3மே இருக்கு. அன்பு, அறிவு, அப்புறம் இன்னொன்னு என்னது? தைரியம். அத நான் எடுத்துக்கிறேன். அது சரி, இப்ப என்ன சோதனை எங்களுக்கு? அது மட்டும் இல்லாம நிஜமான கார்டியன் நீங்க தானே, நாங்க எப்படி உங்களை நம்புறது? என்னோட புதிருக்கு பதில் சொல்லுங்க, இல்லனா அப்படியே கிளம்பி போயிடுங்க. முதல் புதிர், நீ எவ்வளவு எடுக்கிறியோ நீ என்னை விட்டு போயிட்டே இருப்ப. அப்படின்னா நான் யாரு? ஈஸி, கால் தடங்கள். சரியா சொன்ன, ஆனா அவ்வளவு சீக்கிரம் சந்தோஷப்படாத. இப்போ 2வது புதிர். பல வருஷங்களா நான் இந்த இடத்துல நிக்கிறேன். நிறைய பறவைகளை பார்த்திருக்கேன். கிசு கிசுப்புகளும் நிறைய ரகசியங்களும் எனக்கு தெரியும். ஒரு மிமிக், ஒரு பேண்டம், ஒரு ட்ரிக்ஸ்டர், ஒரு டீஸ். நான் கேட்கறத திரும்ப சொல்லுவேன், அதுவும் ரொம்பவே சுலபமா. அப்ப நான் யாரு? கிளி இல்ல, இது ஒரு எக்கோ. சரி, என்னோட கடைசி புதிர் உங்க அறிவை மட்டும் கிடையாது, உங்க மனசையும் சோதிக்க போது. நான் ஒரு வாட்டி கொடுக்கிற பரிசு, ஆனா எப்பவுமே பொக்கிஷமா இருப்பேன். அப்ப நான் யாரு? அன்பு. நீங்க பாஸ் ஆயிட்டீங்க. தொங்க தானியத்தை எடுத்துக்கோங்க, இது உங்களுக்கு நல்ல உதவியா இருக்கும். இப்ப தெரியுதா?
நாங்க எவ்வளவு அன்பானவங்க, அறிவாளிங்க, தைரியசாலின்னு. இந்த மாதிரி 2 பேரும் டீமா சேர்ந்து வேலை பார்க்கறது எங்க மரங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பத்திரமா போயிட்டு வாங்க சகோதரிகளே. மறுபடியும் மந்திரத்தை கொண்டு வரோம்னு சொன்னோம், அதே மாதிரி கொண்டு வந்துட்டோம். இதெல்லாம் ஓவரா இல்ல? எனக்கு பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த தங்க தானியத்தை அதுக்குள்ள போட்டாங்க. அந்த மந்திர பானைக்கு திரும்பவும் உயிர் வந்துருச்சு. அதோட அந்த மந்திரம் இன்னும் சுவையை கொடுத்துச்சு. ஹரே! இது வெறும் சாப்பாடு மட்டும் இல்ல, இது ஈஃபோரியா. இது எல்லாருக்காகவுமே. மறுபடியும் நகரத்துல எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. இத நம்ம ஃப்ரேம் பண்ணி வைக்கணும். ஓ, இல்லனா எரிபொருளா கூட பயன்படுத்திக்கலாம். நம்ம தான் ரெசிபி அடிக்கடி சொதப்புறோமே. அப்படிலாம் இல்ல ஜேன், நாம நல்லா தான் பண்றோம். அதுக்கப்புறம் தங்க தானியத்தை அந்த மந்திர பானைக்குள்ள வச்சிருந்த 2 சகோதரிகள் சந்தோஷமா வாழ்ந்தாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம.